பெங்களூரு ராஜாஜி நகர் ராஜ்குமார் சாலையில் எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் உள்ளது. செவ்வாயன்று மாலை 5:45 மணியளவில் ஒரு பைக்குக்கு ஷோரூம் ஊழியர் திலீப் சார்ஜிங் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஏற்பட்ட மின்கசிவால் எலக்ட்ரிக் பைக்கில் தீப்பிடித்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தீ வேகமாக ஷோரூம் முழுவதும் பரவியது. அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். தகவல் அறிந்ததும் 2 தீயணைப்பு வாகனங்களில் தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ஷோரூமுக்குள் பெண் ஊழியர் ஒருவர் சிக்கிக் கொண்டது தெரிந்தது. தீயணைப்பு படையினர் முதலில் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். பின் ஷோரூமுக்குள் சென்று பார்த்தபோது பெண் ஊழியர் உடல் கருகி இறந்தது தெரிந்தது. அவரது உடலை மீட்டு விக்டோரியா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தீக்காயமடைந்த 2 ஊழியர்கள் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த தீ விபத்தில் ஷோரூமில் இருந்த 30 எலக்ட்ரிக் பைக்குகள் எரிந்து நாசமாகின. ராஜாஜி நகர் போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்த பெண் ஊழியர் ஓக்லிபுரம் லட்சுமணபுரியில் வசிக்கும் ஆறுமுகம் மகள் பிரியா என்ற பவித்ரா என்பது தெரிந்தது. தீயில் சிக்கி இறந்த தினம் அவருக்கு 28வது பிறந்த நாள் என்பதும் தெரியவந்தது. காலையில் வேலைக்கு சென்ற மகள் மாலையில் பிணமாக வீட்டிற்கு வந்ததால் பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். தீ விபத்து நடந்த இடம் முக்கியமான சாலை என்பதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதித்தது. மக்களும் கூட்டமாக அங்கு கூடினர். அவர்களை போலீசார் அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். தீ விபத்து நடந்த ஷோரூமில் வடக்கு மண்டல டிசிபி சைதுல் அதவத் ஆய்வு செய்தார்.